நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஒருமித்த கருத்தை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஆண்டன். நாளை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகளுடன் பேசி வரக்கூடிய இந்த சூழலில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இந்த சபாநாயகருக்கான தேர்தல் பரிசீலனைகள் இருக்கின்றன? கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்திற்கு சபாநாயகர் பதவியை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஜூலை 3 வரை நடைபெற இருக்கின்றது. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 262 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அமித்ஷா, அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் 281 பேர் இன்றைய தினம் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்தான் முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடியதுதான் நாம் பார்ப்பது போல நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் யார் என்பதுதான் இன்னும் சஸ்பென்ஸ் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஒருவேளை யார் என்பது நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் யார் என்பது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் தான் கண்டிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரையிலான காலகட்டங்களில் நாடாளுமன்ற சபாநாயகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். எந்த விதமான பிரச்சனையும் இன்றி என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை கிடையாது. தற்போது நாடாளுமன்றத்தில் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை கிடையாது என்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுடைய தயவை எதிர்நோக்கி பாஜக காத்திருக்கின்றது. அதுபோன்ற சூழ்நிலையில் தான் நாம் பார்த்தது போல சந்திரபாபு நாயுடு, அதுபோல் ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அவர்கள் சார்பில் யாராவது நாடாளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு நிறுத்தப்படுவார்களா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளருக்கு இந்த 2 கட்சிகளும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய 2 கட்சிகளும் ஆதரவு அளிப்பார்கள் என்று ஏற்கனவே அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த முறை இருந்த நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா மீண்டும் தொடர்வாரா என்று எதிர்பார்ப்பானது நிலவி கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் தான் எதிர்க்கட்சிகள் என்ன கூறினார்கள் என்றால், நாடாளுமன்ற சபாநாயகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளுடைய கருத்தொற்றுமையையும் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியானது கோர வேண்டும் என்று அவர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அதுபோல நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் எதிர்க்கட்சி தலைவர்களை தற்பொழுது தொடர்பு கொண்டு அவர்கள் அணுகியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் ஒருவர் நாளைய தினம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்லை என்றால் இன்னொருவர் வேறு ஒருவரும் நிறுத்தப்படுவதாக இருந்தால் அது தேர்தல் என்கிற முறையில், நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் என்கின்ற முறையில் சென்றுவிடும். இதுவரையில் அப்படி நடந்ததில்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு சூழலில் தற்போதைய சூழ்நிலையில் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளருக்கு அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற தெலுங்கு தேசம், அதுபோல ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளுடைய கருத்தொற்றுமையும் இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் ஒருமனதாக நாளை தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வினோத். நாடாளுமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.